ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்க ஈரான் போர் ஃபைனலாக முடிவுக்கு வந்துருச்சா? 2 days பேக் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. 48 hours கவுண்ட் டவுன். இந்த 48 ஹவர்ஸில் ஈரான் ஸ்ட்ரைட் ஹோர்முஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஈரானோட எனர்ஜி சோர்சஸாக இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்லேயுமே பெரிய லெவலில் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு 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 பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். சாட்டர்டேலேருந்தே எல்லா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து 2 நாள் கொஞ்சம் ஒரு பயத்தோடே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ட்ரம்ப் வந்து மேபி திரும்ப இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் போகலாம் அண்ட் இதனால் இன்னும் ப்ரொலாங்டாக வந்து கேஸ் அண்ட் ஆயில் இது வந்து ரேட் ப்ரைஸும் கூடி ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இந்த 48 மணி நேரம் முடிகிறதுக்கு முன்னாடியே சடனாக வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. 5 days வார் கிடையாது, we are stopping the war for 5 days. இந்த 5 daysல வந்து பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்து ரெடியாக வந்திருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஈரானோட லீடர். ஸோ 5 days உட்காந்து இன்னும் பல விஷயங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த போரை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவோம், கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆனா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஈரானோட சோர்சஸ்ல இருந்து 2-3 தளத்தில் இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை, எங்களோட கண்டிஷன்ஸ் அப்படியே தான் இருக்கு, ட்ரம்ப் கிட்ட நாங்கள் யாரும் பேசவும் இல்லை, அவரும் எங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக ட்ரம்ப் கூட பேசுனது யாரு அப்படின்னா ஈரானோட பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் காலிபாஃப் அப்படிங்கிறவர் தான் வந்து ட்ரம்ப்போட பேசுனதா அஃபிஷியல் சோர்ஸஸ் சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் பேசிட்டேன் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹோர்முஸும் ஜாயிண்ட் கண்ட்ரோலோட இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. பட் நிறைய அதர் சோர்சஸ்ல இருந்து டெஹ்ரானோட மீடியால இருந்து வேற வேற மினிஸ்டர்ஸ் எல்லாமே இல்லை, பேசவே இல்லைங்கிறாங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா ஈரான்ல தெர் ஆர் ஸ்கேட்டர்ட் லீடர்ஸ். அந்த சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு அப்புறம், கமேனி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் ஐ திங்க் மோஜ்தபா கமேனி அவர் வந்து ஒரு லீடராக இருக்கிறதா சொன்னாங்க. பட் ட்ரம்ப் அவர் இறந்துட்டதா 2-3 தடவை ரிப்பீட் பண்ணார். இது வரைக்கும் அவர் மீடியாவில் வரவே இல்லை. அண்ட் அஃபீஷியலாக ஒரு பெரிய ஒரு லீடர் இருக்கிற மாதிரி எங்கேயுமே நமக்கு ஒரு நியூஸ் இல்லை. ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரோ ஆர் அங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பார்லிமெண்ட்ல இருக்க ஒரு மினிஸ்டரோ இல்லை டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போர் தளபதி சம்திங் இந்த மாதிரி யாராவது ஒரு லீடரோ யாரோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் தான் வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஈரான்ல இருந்து. ஸோ ஸ்கேட்டர்ட் லீடர்ஷிப் இருக்கும் போது அந்த கண்ட்ரி என்ன பண்ணான்னு தெரியாம அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ இந்த வாரில் ஐ திங்க் நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், ட்ரம்ப் தான் ஓவர் ஹேண்ட் எடுப்பார் அண்ட் நம்ம மீடியாவில் நிறையா வந்து மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ட் இப்போவும் வந்து அது ப்ரூவ் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈரானை வந்து பல வருஷத்துக்கு பின்தங்கி அனுப்பி விட்டுட்டார். ஸோ ஈரான் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது இட் வில் டேக் மெனி இயர்ஸ், ரைட்? அண்ட் இப்போ ஆடடா திரும்ப ட்ரம்ப் சொன்ன விஷயம் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஹோர்முஸை உங்களோட நேவியை வச்சே எடுத்துக்கோங்க, இல்லை நான் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்போ அவரே சொல்றாரு இதை வந்து ஜாயிண்டா நாங்க கண்ட்ரோல் பண்ண போறோம். இது இன்னமும் நெகட்டிவ் தான் நிறைய கண்ட்ரிகளுக்கு, அந்த ஸ்ட்ரைட் ஹோர்முஸை நம்பி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்களுக்கு ஆர் யூஎஸ் அப்போஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்களுக்கு. ஸோ இது அடுத்து என்ன ஸ்டெப்பா மாறும் அப்படின்னா எந்த கண்ட்ரி எல்லாம் வந்து இந்த ஈரானுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க ஆர் யூஎஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணல, நீங்க எல்லாருமே இனிமே எங்களோட கண்ட்ரோல்ல தான் வரணும், உங்களுக்கு அங்க ஸ்ட்ரைட் ஹோர்முஸ்ல இருந்து உங்களுக்கு சப்ளை வரணும் அப்படின்னா நீங்க நாங்க சொல்ற கண்டிஷன்ஸை மீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ட்ரம்ப் டேரிஃப் வந்து இன்னும் அதிகமாக கூட்டுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரம்ப் பண்ண போறாரு. ஓகே, ஸோ அதனால இது வந்து கம்ப்ளீட்லி யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஹோர்முஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ அது எப்படி பார்த்தாலும் ஜாயிண்ட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு போகும்போது ஆல்ரெடி நம்ம வந்து யூஎஸோட சில ஒரு ட்ரேட் டீலும் போட்டிருந்தோம். அதை திரும்ப ரீவேம் பண்ண சொல்லுவார். இந்த 30 days சம்திங் ரஷ்யன் ஆயில் வாங்கலாம் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் வந்து திரும்ப மறுபடியும் எங்ககிட்டயே வாங்குங்க அப்படின்னு தான் கொடுக்க போறாரு. ஸோ ஓவரால் வந்து இந்தியா எப்படி பார்த்தாலும் யூஎஸ் கூட அனதர் ஒரு ட்ரேட் டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த ஹோர்முஸ்ல இருந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. ஓகே, பட் மற்ற கண்ட்ரீஸுக்கு யாரெல்லாம் இன்னும் வந்து யூஎஸோட பெரிய ட்ரேட் டீல் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இன்னமும் இருக்கு. பட் இந்த போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னா போருக்கான பதட்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன ஆகும், இன்னும் ஆயில் பிரைஸ் கூடுமா வைக்குமா அந்த மாதிரி பயம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து இந்த ஆயில் பிரைசஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும். பட் அதுக்காக திரும்ப மறுபடியும் பழைய ரேட்டுக்கு போகுமா அப்படின்னா போகாது. ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து $60 கீழே இருந்தது, $120 வரைக்கும் போனது, இப்போ அரௌண்ட் $90 வந்திருக்கு.
ஐ திங்க் 80 to 90, 95ல தான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சுற்றும். 80s ஆர் 75க்கு கீழே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு யூஎஸ் ஈரான் வார் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட இந்த நியூஸுக்கு பாட்டம் அவுட் ஆயிரும். சின்ன சின்னதாக நெகட்டிவ் நியூஸஸ் வந்தாலும் இங்கேருந்து தொடர்ந்து அடுத்து நான் இதுக்கு முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏப்ரல்ல இருந்தே ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த பயத்தை வந்து குறைச்சிட்டு இனிமேல் ஸ்டாக்ஸ் அண்ட் ரிசல்ட் சீசனுக்கு ரெடி ஆகிறது தான் பெட்டர். ஏப்ரல்ல இருந்து தொடர்ந்து ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் குளோபலாக எல்லா கண்ட்ரீஸுக்கும் இது ஒரு மேஜர் லெசன் என்ன அப்படின்னா, இனிமே ஒரு பர்டிகுலர் ஒரு சோர்ஸில் இருந்து டிபெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். அதனால் நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸுக்கு எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு டிபெண்ட் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு இதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன வழி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆர் நிறைய சோர்சஸ் இந்த மாதிரி வந்து ட்ரேட் டீல் பண்ணணும். அண்ட் இப்போ அரப் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா பைப்லைன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீயை மட்டுமே நம்பி இருக்காம இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மற்ற சீக்களுக்கு புதுசாக பைப்லைன் வந்து போடணும். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது தான் ஒரு வார் சுச்சுவேஷன்ல இருந்து ஆயில் ஷாக் கிரைசிஸ் வராமல் இருக்கும். ஸோ இது எல்லாம் அடுத்து பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து வர இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இந்த யூஎஸ் ஈரான் இஷ்யூ வந்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னே நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம்.